வணக்கம். கு. அழகிரிசாமி தம் குறுகிய வாழ்நாளில் தமிழ் இலக்கிய உலகில் அழியா தடம் பதித்தவர். உரைநடை, கட்டுரை, சிறுகதை, கடிதம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், நாடகம் போன்ற பல்வேறு துறைகளில் பயணித்திருந்த போதும் சிறுகதை தளத்தில் அளப்பரிய பங்காற்றியவர். எளிய நடையில் புதிய களங்களை கொண்டு மனித உணர்வுகளை உள்ளபடியே படம் பிடித்து காட்டியவர். அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அவரால் எழுதப்பட்டு மிகச்சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 65 சிறுகதையில் ஒன்றான ராஜா வந்திருக்கிறார் எனும் கதையை இங்கே நாடகமாக நம் மாணவர்கள் அரங்கேற்ற உள்ளனர். நன்றி. Participants were G. Kamalesh, S. Devadarshan, V. Yoga Sabarish, R. Litish, V. Dharanesh, N. Joshita, N. Joshika, D. Akshay Kumar. நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? படங்காட்டுற விளையாட்டு. சரி. என் புத்தகத்தை பார், எவ்வளோ பெரிய படம் இருக்கு. இதுக்கு பதில் படம் காமி. இல்லையே. இதுக்கு நான் தான் ஜெயிச்சேன். என்ன? என்கிட்ட சிலுக்கு சட்டை இருக்கு, உன்கிட்ட இருக்கா? ஐயா, சிலுக்கு சட்டை காத்து மாதிரி கிழிஞ்சு போயிடும். எங்க அண்ணன் சட்டை பாரு, எவ்வளவு பலமா இருக்கு. கிழியவே கிழியாது. நல்லா பாரு. தோத்து போயிட்டியா? தோத்து போயிட்டியா? நிறுத்துங்கடா. எங்க வீட்ல 8 பால் மாடு இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? இவங்க மட்டும்தான் பெரிய பணக்காரங்களா? பெருமை பீத்திக்கிறாங்க. டே, எங்க வீட்ல 10 கோழி இருக்கு. உங்க வீட்ல இருக்காடா? கோழியா? அதனா நாங்க அடிச்சு சாப்பிட மாட்டோங்க. நாங்க ஏன் வளர்க்கணும்? டே, 10 கோழி இருக்கா இல்லையா அத சொல்லுடா முதல்ல. கழுதியில் நான் இருந்து பாருங்களா இல்லையா? பாப்பா ராமசாமி படம். இது அப்பா இன்னும் வரலையா? வரலையே. நிஜமாவா? நிஜமாதா. அம்மா எனக்கு தெரியும், நீங்க போய் தானே சொல்றீங்க. நிஜமாதா சொல்றேன். போய் அந்த பெட்டியை திறந்து பாரு. யாருக்குமா இந்த துண்டு? அப்பாக்கு தாமாங்க அம்மா. அப்ப உனக்கு? எனக்கு தான் கட்டிக்க 2 படம் இருக்கு. இன்னும் எதுக்கு? எல்லாருக்கும் புது எடுக்க. நம்ம என்ன அவ்வளோ பணக்காரங்களா? அப்ப அப்பாக்கு மட்டும் எதுக்குமா புது துண்டு? வாயாடி வாயாடி. அப்பாக்கு தான் கட்டிக்க ஒரு துண்டு குண்டுகளே இல்லையே. எத்தனை நாளைக்கு தான் பழைய வேட்டியே கட்டிக்கிட்டு அலையிறது? அண்ணனுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. போய் படி. சரி. அப்பா எங்கம்மா போயிருக்காரு? பக்கத்து கிராமத்துல ஒரு சாவு, அதுக்கு துக்க விசாரிக்க போயிருக்காருடா. நம்மள தீபாவளி கொண்டாட சொல்லிட்டு போயிருக்காரு. நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாரு. சரிம்மா.
ஒண்ணுக்கு போனோம்னா போ, நான்லாம் வரல. அண்ணா வாண்ணா, இருட்டா இருக்குண்ணா. சரி வந்து தொலை. டி யாருடா அது? என்னடா பண்ணிருக்கான் அந்த பையன்? அண்ணா இங்க வந்து பாரு, அவன் எச்சில இருக்குறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். தூ தூ சீ ஆய். ஏய் யாரா நீ? எங்க வீட்டு வாசல்ல உட்காராத, எந்திரச்சு போடா. உங்க வீட்டுக்கு போடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? மழை வர மாதிரி இருக்கு, உள்ள போங்கடா. யாருப்பா தம்பி? என் தம்பி மழை வர மாதிரி இருக்கு. சரி வாப்பா உள்ள போய் பேசிக்கலாம். வாப்பா. யாரா இவன்? புதுசா இருக்கான். எப்படிடா இவன்? வந்தா இருப்பா தண்ணி கொண்டு வரேன். யாரும்மா அது? யாரோ யார் பெத்த புள்ளியோ, பாவம். டேய் போடா, டேய் போடா. ஏய் என்னடா பண்ணீங்க? வீட்டை விட்டு போ சொன்னா போக மாட்டேங்கிறான். சீ, அப்படியே பேசுறது? நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள அவன் பாவம்ல, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ சாப்பிட்டியாப்பா? அம்மா அவன் தான் ராமசாமி வீட்டு எச்சிலையெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தானே. டப்பா தம்பி, இனிமே அப்படியெல்லாம் செய்யாத. ஆமா யாருப்பா நீ? எந்த ஊரு? விளாத்திக்குளம். அங்க யாரு? சரி எதுக்குப்பா இங்க வந்த? கழுகுமலைக்கு போற. அங்க யாருக்கா? அத்தை. உன் பேர் என்ன? ராஜா. உன் அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? அவங்க செத்து போயிட்டாங்க. போன வருஷம் அம்மா செத்து போயிட்டா. அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே செத்து போயிட்டாரு. பாவமா. அப்போ உனக்கு அண்ணா கூடவா இல்ல? இல்ல. தங்கச்சி இல்ல. அப்படியா? சரி வந்து படுப்பா, காலையில பேசிக்கலாம். வந்து படுப்பா. அம்மா ராமசாமி வேடிக்கிறா, எனக்கும் மத்தாப்பு வேணும். அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம்டா. எனக்கு நாளைக்கே மத்தாப்பு வேணும். அடம் பிடிக்காதடி. ராமசாமி போடுற வெடியெல்லாம் நம்மனால போட முடியுமா? உனக்கு தெரியாதா? ஒரே ஒரு மத்தாப்புமா. மத்தாப்பு சுத்துனா வயிறு நிறையுமா? காலையில தோசை சுட்டு தர, நல்லா சாப்பிடு. மத்தாப்பெல்லாம் வேணாம். ஜமீன் வந்து இறங்குறாருன்னா சும்மாவா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ராஜா வராரு ராஜா வர, ஊரு முழுக்க ஒரே பரபரப்பு தான். மங்கம்மா என் செல்ல பாப்பா தானே, அடுத்த வருஷம் நிறைய மத்தாப்பு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டத்துல இருக்குன்னு உனக்கே தெரியும் தானே. நீ கூட ஒரு நாள் சாப்பாடு இல்லாம ஸ்கூலுக்கு போனியே, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது மத்தாப்பெல்லாம் கேட்கலாமா கண்ணு? ஒரே ஒரு மத்தாப்பமா. நீ தாண்டி இப்படி பிடிவாதம் பண்ற. அந்த பையனை பாரு, அவன் சோறு கூட இல்லாம எச்சில் இருக்கிறதால எடுத்து திங்குறான். அவன் சோறு வேணும்னு கூட அழல, நீ தாமா அத்தாப்பு வேணும்னு அழற. அவனுக்கு ஒரே சரக்கு போமா.
வந்து உக்காருப்பா. இதுதான் நல்ல புலிக்கு அழகு. அச்சச்சோ, இப்ப நான் என்ன செய்ய? அவனுக்கு போட ஒரு துணி இல்லையே. கையில் இருக்கிறது அந்த ஒத்த துண்டு தான். அது கூட அவருக்கு சட்டையே இல்லாம துண்டையாவது போட்டுக்கிட்டுன்னு வாங்கினதாச்சே. என்ன செய்ய? ஒரு துண்டு வாங்க கூட வழி இல்லையே. அம்மா, ராஜாக்கு அந்த துண்டை கட்டிக்க கொடுக்கலாமா? சரிம்மா. தம்பையா, ராஜாக்கு அந்த துண்டை எடுத்து கொடுடா. சரிம்மா. ராஜா, கட்டிக்கோ. ட்ரெஸ் நல்லா இருக்குடா. ஏய் செல்லையா, உனக்கு ஒன்று தெரியுமா? எங்க வீட்டுக்கு நம்ம ராஜா வந்திருக்கிறாரு. இவனை பாரு, நம்மளுக்குன்னே போட்டி போறதுக்கு வரான். ஐயா, உங்க வீட்டுக்கு மட்டுமா ராஜா வந்துக்கிறாரு? எங்க வீட்டுக்கு கூட ராஜா வந்துக்கிறாரு. வேணா எங்க வீட்டுக்கு வந்து பாரு. உங்க வீட்டுக்கு ராஜா வந்துக்கிறாரா? அப்ப எங்க வீட்டுக்கு வந்து யாரு யாரு? ராஜா வந்துட்டாரு. நன்றி. கைத்துக்கு